ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். விஜயும் பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் நடக்கவே கூடாது. அதே சமயத்துல அந்த குடும்பத்துக்கு எந்த நிம்மதியும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் அந்த குடும்பத்துக்கு ஆதரவா வீராவையும் மாறனையும் மீறி எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஜயும் மாறன் வீராவை பேசாம போட்டு தள்ளிட வேண்டியதான்னு நினைக்கிறாங்க. அந்த பிளான் படியே வீரா மாறன் விஜயோட சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு சைடு நம்ம பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் சிறப்பா நடந்துட்டு இருக்கும் போது மாறனை காணல. மாறன் வந்தாதான் நான் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தா கார்த்தி நின்றுட்டு இருக்கும் போது வள்ளியம்மையும் அவங்கள்ட்ட ஒரு ரகசியத்தை சொல்றாங்க. ஏன்னா நம்ம மாறனுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி வள்ளியம்மைட்ட சொல்லி வச்சிருந்தாங்க. அதுபடியே பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் நல்லபடியா நடந்துன்னே சொல்லலாம். ஒரு வழியா நம்ம மாறன் இந்த சூழ்நிலை தப்பிச்சிட்டாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் வேலைகள்லாம் ரொம்பவே சிறப்பாகவே நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் அன்னைக்கு நலங்கு ஃபங்க்ஷனும் நடக்குது. அப்போ நம்ம கண்மணிக்கிட்ட வள்ளியம்மா வந்து நம்ம பிருந்தாவை நல்லபடியாக அலங்கரித்து கூட்டிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. நம்ம பிருந்தாவும் அழகாட்டு அலங்கரித்து வராங்க. நம்ம கார்த்தி பிருந்தாவுக்கு நலங்கு வைக்கிறாங்க. இப்படி நலங்கு ஃபங்க்ஷன் எல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து விஜய் அதை கவனிக்கிறாங்க. இந்த குடும்பமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கல்ல, இவங்களையெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டேன், நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன், இவங்க இப்படி கொண்டாடுறாங்களா அப்படின்னு எரிச்சல் ஆகுறாங்க. என்னை எதிர்த்து நிற்கவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வள்ளியம்மா எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. அதில் அப்படியே டான்ஸ் ஆடவும் ஆரம்பிக்கிறாங்க. ராமச்சந்திரன், வள்ளியம்மை, கண்மணி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பிருந்தாவுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. வீராவும் மாறனும் ஜோடியாட்டு நம்ம பிருந்தா கார்த்திக்கு நலங்கு வைக்கிறாங்க. இப்படி எல்லாமே சந்தோஷமாகவே இருந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த வள்ளியம்மையும் இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் நல்லபடியா நடக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. முத்துலட்சுமிக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. என்ன பண்றது, திடீர்னு இந்த கல்யாணம் வர ரெடி ஆயிட்டு நம்ம பிருந்தாக்கு என்ன சீர்வரிசை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போதே நம்ம வீராவும் கண்மணியும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பிருந்தாக்கு கொடுக்குறாங்க. நீ தானே கல்யாண பொண்ணு, அதனால எல்லாரும் ஒன்னதான் பார்ப்பாங்க, அதனால எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிருந்தா அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிருந்தாக்கு கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கு. இப்ப இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? இதுக்கு முன்னாடி தான் பல பிரச்சனை வந்தது. அதே மாதிரி இந்த மேரேஜ்லயும் பிரச்சனை ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. கார்த்தியும் நம்ம பிருந்தா கிட்ட நீ எதுவுமே கவலைப்படாத, கண்டிப்பா இது நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லவும் பிருந்தாவும் விஜய பத்தி தான் எனக்கு யோசனையா இருக்கு. எப்படி கடைசி நேரத்துல ஏதாவது பண்ணி நம்ம குடும்பத்துக்கு வேண்டாத வேலையை பண்ணிருவாளுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லிடுறாங்க பிருந்தா. கார்த்தி என்னதான் சமாதானம் பண்ணாலும் நம்ம பிருந்தா சமாதானம் ஆகுற மாதிரி இல்ல, பயந்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீராவும் மாறனும் பைக்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தங்க கீழே விழுற மாதிரி இருக்கு. என்னடா யாரோ கீழே விழுந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஹெல்ப் பண்ணும்போது கரெக்டாட்டு கையில இருந்த ஒரு ஆயுதத்தை வச்சு நம்ம மாறனை குத்ததுக்கு வராங்க. இதை பார்த்து ஷாக் ஆன நம்ம வீராவும் இது என்னடா இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை தடுத்து நிறுத்துறாங்க. மாறனும் வசமா எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். அந்த இடத்துல இருந்து நம்ம மாறன் கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க. நம்ம வீராவும் மாறன் கிட்ட இது எல்லாமே விஜயோட வேலையா தான் இருக்கும், அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரிலாம் செய்வா, இன்னும் அவ திருந்தாம இப்படி பண்ணிட்டு இருக்காளே, அவ கொஞ்சமாவது திருந்துவான்னு யோசிச்சா அவ எல்லாம் திருந்தக்கூடிய ஆளே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த விஜய்னால எப்படினாலும் பிருந்தா கார்த்தியோட மேரேஜ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறன்னு நினைக்கிறாங்க. விஜயும் இப்போதைக்கு இந்த மாறன் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான், எப்படி இருந்தாலும் இந்த மாறனையும் வீரையும் சும்மா விடக்கூடாது, இவங்க ரெண்டு பேரும் இருக்க வரைக்கும் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வச்சிருவாங்க, அதனால நம்ம வேற பிளான் தான் போடுறோம்னு சொல்லிட்டு விஜய் அடுத்த பிளான போடுறாங்க. நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் எல்லாரும் இருக்கும்போது சாமியும் வந்து கண்டிப்பா பூஜைகள் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அந்த பூஜை முடிச்சேன்னா நல்லபடியா இந்த கல்யாணம் முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்தவாறு கோவில்ல போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காண்டி நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் எல்லாரும் கிளம்பி போறாங்க. அந்த இடத்துல கூட்டத்தோட கூட்டமா எப்படியாவது வீரா மாறனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு விஜய் அவங்க அம்மாவும் ஃபேஸ்ல சந்தனம் அப்படியெல்லாம் பூசிட்டு வேற மாதிரி இருக்காங்க. யாருக்குமே அடையாளம் தெரியல அது விஜய்னு சொல்லிட்டு.
அப்படி கூட்டத்துல போயிட்டு இருக்கும்போது நம்ம வீராவும் மாறனும் அவங்கள பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் எல்லாம் ஒரு சைடா போறாங்க. இன்னொரு குரூப் இன்னொரு சைடுல போயிட்டு இருக்கு. நம்ம வீராவும் மாறனும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. வீரா மாறன் கிட்ட இது என்னடா கொஞ்சம் பேர் அங்க போறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இந்த சைடா போறாங்க. நம்ம எந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லவும் அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஆளும் நம்ம எல்லாரும் இந்த சைடு தான் போகணும். இந்த வேண்டுதல்ல 2 கூட்டமா போகணும்னு சொல்லிடுறாங்க. நம்ம வீராவும் கன்ஃபியூஷன் ஆகி அப்படியே அந்த விஜி அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்த மாதிரி இருக்க கூட்டத்து கூடயே சேர்ந்து போயிடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது விஜயும் யோசிக்கிறாங்க, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. இந்த வீராவும் மாறனும் இந்த இடத்துல மாட்டிட்டாங்க. கண்டிப்பா நம்ம பின்னாடியே வந்துட்டாங்க. இனிமே இந்த காட்டு பகுதியில அவங்கள யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே இருட்டிட்டு அதுக்கப்புறமா யாருமே இவங்கள தேடவும் வரமாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அவங்க அம்மாவும் ஒரு பிளான போடுறாங்க. இப்பதான் விஜய்க்கும் நிம்மதியாச்சு. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை அந்த பிருந்தாவும் கார்த்தியும் நடத்த மாட்டாங்க. மாறனை தேடி தான் எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஆகுறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் எல்லாருமே வீரா மாறன் தனியா போனதை கவனிக்கல. அவங்க எப்படி இருந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே அந்த கோவிலுக்கு போறாங்க. ஒரு வழியா வேண்டுதல் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. இனி பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் மட்டும் தான் பாக்கி இருக்குது. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் நினைச்சிட்டே இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு சைடா இருக்கும்போது நம்ம கண்மணி முத்துலட்சுமி எல்லாரும் நம்ம பிருந்தா கார்த்திக் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராமச்சந்திரன் வள்ளியம்மா கிட்ட என்ன வள்ளியம்மா எல்லாமே சிறப்பா பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கவும் ஆமாண்ணா இப்ப மேரேஜ் பண்ணிட வேண்டியதான், அதுக்கான நேரம் எல்லாமே வந்துட்டுல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியன் பிருந்தாக்கு தாலி கட்டத்துக்கு ரெடி ஆகும்போது பாக்குறாங்க வீராவையும் மாறனையும் காணல. கார்த்தி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன வீரா மாறனை யாரையுமே காணல, என்னாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபடி வள்ளியம்மை கிட்ட என்ன யாரையுமே காணல, வீரா மாறன் எங்க போனாங்க, இது வரைக்கும் இங்கே தானே நின்றுட்டு இருந்தாங்க, திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி பதட்டமா ஆயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ராமச்சந்திரன் ராகவனும் இதுவரைக்கும் இங்கே தானே போனாங்க, திடீர்னு எங்கே மாயமாயிருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கோ, ஏதாவது விஜய்கிட்ட மாட்டியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் ராமச்சந்திரன் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியும் எல்லார்கிட்டையும் கண்டிப்பாக வீரா மாறன் இல்லைன்னா நான் மேரேஜே பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. பக்கத்தில் இருந்த பிருந்தாவும் மாறன் மாமாவும் வீராக்காவும் கண்டிப்பாக இங்கே இருக்கணும், என்னோட மேரேஜில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நினச்சேன், என்னோட லைஃப் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீராக்காவும் மாறன் மாமாவும் ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இல்லாமல் என்னால் இந்த கல்யாணத்தை பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தா நினைக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா நம்ம வள்ளியம்மையும் நீ எதுக்குமே பதட்டப்படாத, இப்படியெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் மாறன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான்னு நம்ம பிருந்தா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட பிருந்தா கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. அப்படியே நம்ம கார்த்தியும் மாறன் இந்த மாதிரி சொல்லியிருக்கானா கண்டிப்பா ஏதாவது நல்லதா தான் இருக்கும்னு சொல்லி நம்ம கார்த்தி பிருந்தாவுக்கு தாலி கட்டதுக்கு ரெடி ஆகிறாங்க. எது எப்படியோ நம்ம மாறன் ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் வள்ளியம்மை கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறாங்க. நம்ம மாறன் ஒரு வழியா பிருந்தா கார்த்தியோட மேரேஜை முடிச்சது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட மாட்டிட்டு இருக்க வீரா மாறனும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வந்துடுவாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சோம், இந்த பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் முடிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாறன் வீரா தான்னு நினைக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் மாறன் சரியான பதிலடி விஜய்க்கு கொடுப்பாங்கன்னே சொல்லலாம்.